ஏலக்காயில் சிறிதளவு புரதம், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, சோடியம், வைட்டமின் ஏ, பி, சி ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. தினமும் 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்று வர ஜீரண சக்தி அதிகரிக்கும். பசி இல்லை, சாப்பிட பிடிக்கல என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வருவதால் நன்றாக பசி ஏற்படும். தினந்தோறும் ஏலக்காய் சாப்பிட்டு வருவதால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து ஜீரண உறுப்புகளின் பலம் அதிகரிக்கும் மற்றும் ஜீரண உறுப்பை துரிதப்படுத்தி ஜீரண நீரை சுரக்க செய்யும். இதன் மூலம் நன்கு பசி எடுக்க செய்யும். தினமும் 2 ஏலக்காய் மென்று சாப்பிடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்று பெருமல் போன்ற பிரச்சனைகளை ஏலக்காய் சரி செய்யும். நெஞ்சு சளி காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் அதிக இருமலால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளி கரைந்து வெளியேறும் மற்றும் நெஞ்சு சளியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை போராடி அழிக்கக்கூடியது. வாய் துர்நாற்றத்தை போக்கும் ஏலக்காய். ஜீரண உறுப்புகளில் ஏதேனும் கோளாறு இருந்தால் வாய் துர்நாற்றம் ஏற்படும். வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுபவர்கள் தினமும் 2 ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வரலாம். இதன் மூலம் வாய் துர்நாற்றம் நீங்கும் மற்றும் வாயில் நல்ல மணம். உடல் நச்சுக்களை வெளியேற்றும் ஏலக்காய். நமக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உடலில் தேங்கியுள்ள நச்சுகள்தான். தேவையில்லாத நச்சுகளை வெளியேற்றக்கூடியது இந்த ஏலக்காய். தினமும் ஒரு ஏலக்காய் மென்று சாப்பிட்டு வருவதால் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் நீங்கும் மற்றும் உடல் புத்துணர்ச்சி பெறும். மனித உடலின் வாய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஏலக்காய். ஏலக்காய் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளது. அதிலும் வாய்ப்புண், பல்லில் ஏற்படும் சொத்தை, பல்வலி, பல் ஈறுகளில் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு தினமும் 2 ஏலக்காய் மென்று சாப்பிட்டு வரலாம். மேலும் பற்சொத்தை ஏற்படுத்தும் கிருமிகளையும் ஏலக்காய் அழிக்கக்கூடியது. தலைச்சுற்றலை நீக்கும். வாகனங்களில் பயணம் செய்யும்போது அல்லது வெயிலில் போகும்போது தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்கள் தினமும் 2 ஏலக்காய் மென்று சாப்பிட்டு வரலாம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. ஆஸ்துமா பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் மூச்சு விடுதல் சிரமம், இது போன்ற சிரமங்களில் எளிதில் விடுபடக்கூடியது இந்த ஏலக்காய்.